இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியரெல்லாம் அடிச்சு கொண்டு வரணும். ஆனா பிரான்ஸுக்கு போய் அங்க ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கை கொடுக்கறது. அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஜெயலலிதாவுக்கோ ஸ்டாலினுக்கோ கூட்டாங்களா கூடுதா? ரஜினிகாந்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க சொல்ல 47 ஆண்டுகள் நடிச்சிருக்காரு. அதை தவிர வேற சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு எங்க இருக்குன்னு எங்க வேறு இங்கதான் ராஜா இருக்கு. ஒரு வேலையும் செய்யறதில்ல. ஒரு வேலையும் எங்கள் பறையன் தோட்டத்து பருத்தி தான்ப்பா பார்ப்பனன் தோல்ல பூணூலா இருக்கு ராஜா. சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு எங்க இருக்குன்னு எங்க வேறு இங்கதான் ராஜா இருக்கு. நாங்க காலங்காலமாக இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள். என் வேற எங்க அண்ணன் வேறையும் தேடுறதுக்கு உன் வேற தேடி போராஜா. அது எங்க இருக்குன்னு பாத்து கலிலியோ கொலம்பஸ் மாதிரி கிளம்பு. ரஜினிகாந்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க சொல்ல 47 ஆண்டுகள் நடிச்சிருக்காரு. அதை தவிர வேற இங்க பாருங்க. ரஜினிகாந்த் வந்தா ஒரு அமெரிக்க மாப்பிள்ள, ஒரு டாக்டர், இன்ஜினியர் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஹீரோ. வந்தா முதலமைச்சரா வருவேன், இல்லைன்னா வர. அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து நீங்க மாத்திரை பத்தி சொன்னீங்க. தமிழ் தாய் வாழ்த்துல என்ன குறை கண்டீங்க? திராவிடன் ஒரு வார்த்தை இருந்தது ஒரு குற்றமாய் போச்சா? திராவிட மானத்தமிழர் என் நாட்டுல என்ன திராவிட நாள் திருநாடு வேண்டி கிடக்கு. தலையில் பிறந்ததனால் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்ற நீங்கள், காதே நாங்கள் சொல்றோம் காலில் பிறந்தனால் உங்களை மிதிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன். ஐயா காமராஜர் படி மேடையில் பேசிட்டு இருந்துக்கிறாரு. ஒருத்தன் முன்னாடி சரக்கு போட்டு கூட கூட பேச்சே வந்திருக்கான். மேடையில் இருந்து சும்மா என்ன அவனா பேசுறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியரெல்லாம் அடிச்சு கொண்டு வரணும். ஆனா பிரான்ஸுக்கு போய் அங்க ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கை கொடுக்கறது, அங்கிருந்து அரபு அமீரகத்துக்கு பயணிக்க போறது, அங்க போய் ஷேக் அப்துல்லா ஷேக்குகள்கிட்ட கை கொடுக்கறது. இங்க வந்தா அவரை காட்டுற அளவுக்கு ஊடகம் என்னை காட்டுமா? நானும் பேசுறேன், ரஜினியும் பேசுவோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசுவோம் மக்களுக்கு. 2 பேர். அவரும் பேசட்டும், வந்து என்ன செய்வாரு, நான் வந்து என்ன செய்வேன், அப்படி ஒரு போட்டி வச்சு பார்ப்போம். மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாரும் இப்ப ஐயா கலைஞரை பார்த்தீங்கன்னா 1986 நான் ஈழத்தமிழர்களுக்காக மாநாடு போட்டேன், அப்ப 96 போட்டேன், அப்புறம் அங்க போட்டேன், எல்லாம் போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் தானே போட்டீங்க. அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஜெயலலிதாவுக்கோ ஸ்டாலினுக்கோ கூட்டாங்களா கூடுதா? அது மக்கள் தான் சொல்லணும். இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க, அதே நீங்க ஏத்துக்கிட்டு தான் செஞ்சிருக்கீங்க. இந்தியாவினுடைய விலங்கு புலி இருக்குது, இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் இருக்குது. அப்ப எனக்கு ஏன் மணிப்புறாவையும் ஆடை வரையாட்டையும் எனக்கு ஏன் காளை மாட்டையும் கொண்டு வந்தீங்க? எனக்கு தனி மரம், தேசிய மரம் பனைன்னு ஏன் கொண்டு வந்தீங்க? இதனையும் மீறி இந்த 8 வழிச்சாலை அமைச்சிருவாங்க, இதுக்கு என்ன மாதிரி போராட்டம்? அதெல்லாம் நாங்க என்ன விலை கொடுத்தும் தடுப்போம். இப்ப தேவை, இப்ப வந்து என்னை ஒரு இடத்துல நிக்க விடாம அங்க வழக்கு இங்க வழக்கு போய் கையெழுத்துன்னு விரட்டி அடிக்கிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து என்ன பாடுபடுத்துறேன் பாரு. சீமை மதுக்கு தடைகளை சொல்லும் போதே தென்னம்பால், பனம்பால் இதெல்லாம் வந்து விற்கப்படும் சொல்லி சொல்றீங்க. கல்லு மது, பீரு, பிராண்டி, விஸ்கி, இந்த ரம்மு, ஜின் எல்லாம் என்ன புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா? கருத்து கணிப்புல எப்பவுமே என்கிட்ட கருத்து இருந்ததில்ல. ஏன்னா அது உங்க கருத்து, இதுல என் கருத்து ஈடுபடும். திரையுலகத்திலே தேடிட்டு இருக்காதீங்க, மற்ற கொஞ்சம் கரைக்கும் வாங்கன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அப்ப வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரே அவங்க வந்து அவரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது அவசியம் இல்லை, நான் எதிர்க்கிறேன். நீங்க நீங்க நம்ம என்ன நாங்க சித்தால
அப்புறம் ஏன் 3 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறீங்க? பனம்பாலும் தென்னம்பாலும் மது கிடையாது, உணவு தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏன் ஊருக்கு வெளியே 3 கிலோமீட்டர் தள்ளி ஏன் சொல்றீங்க? தம்பி வேண்டூர்ல வச்சீங்கன்னா ஊருக்குள்ளேயே வச்சு கூட நான் விற்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அதை அகன்ற இந்துஸ்தான் அமைந்தே தீரும். அதே போலவேதான் தமிழ் தேசம் ஒரு நாள் அமைந்தே தீரும். விவசாயம் வந்து அரசு ஊழியர் ஆயிடுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறலாம் ஒரு அரசு ஊழியர் ஆக்கிடுவாங்க, எல்லாருமே அரசு ஊழியர் ஆகிடுவாங்க. சரி, வக்கீல் அரசு, டாக்டர் அரசு, பொறியாளர் அரசு, இன்ஜினியர் அரசு, எல்லாரும் அரசு. எல்லாருக்கும் சோறு போடுறேன், ஆத்தாள புண்ணிய அரசு வேலை இருக்கக்கூடாது. இந்த நாட்டு மக்கள் இப்ப நீங்கள் ஒரு பிரதிநிதி, நான் என்ன கேக்குறேன், நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி. அதான் நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க ஏன் ஹைட்ரோ கார்பனுக்காக இதை யார் சொல்வதற்கு சீமான்னா, இதுக்கு ஏன் சீமான் போராடுகிறார், அதுக்கு ஏன் சீமான் போராடுகிறார் அப்படி நீங்க யாருமே கேட்கல. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்னவோ அது சாதாரண குடிமகனுக்கு கிடைக்கும். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மருத்துவம் எனக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்குமா? உங்களோட கூடுதலான அரசியல் அனுபவம் பெற்று உங்களை போலவே மாற்றம் முன்வைக்கும் போது அவர்களுக்கான அரசு அனுபவம் கூட இருக்கும்போது அது உங்களோட அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கலையா? வந்து ஜெயலலிதா கருணாநிதியே முந்தனோன்னு நிக்கிற போது அதுக்கே மாற்றம் நிற்கும் போது இதை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆங்கில அறிவும்பா, இங்கிலீஷ் நாலேஜும்பா. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், அப்புறம் நாலேஜ் ஆகும். பச்சை தமிழா நீங்க ஆக்கிட்டீங்க. அவர் வந்து இல்ல, அவர் மராட்டியர் இல்லன்னு சொல்லல, அவர் கன்னடர் இல்லன்னு சொல்லி சொல்ல, என்னை பச்சை தமிழராக ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னா, அப்படி ஆக்கி விட்டு வண்ணம் பூசி விட்டோமா? அதுக்கு பன்னின்னு பேர் வச்சது நான் தான், இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றோம்? உங்க பேஸ்ட் உப்பு இருக்கா? உப்பு இருக்காவா? அட பாண்டி, உங்க பேஸ்ட் நீ இருக்கா? வேப்பல இருக்காமா? வேப்பல இருக்கா? உப்பு இருக்கா? கறி இருக்கா? அதை வச்சு தானடா ரொம்ப நாளா பல்லு விளக்கிட்டு இருந்தான். வந்து ஒரு வார்த்தை மட்டும் மாத்திரம் திராவிட நல திருநாடு தமிழர் நல திருநாடு. அவர் தான் என்ன கேட்டாரு, தமிழ் தாய் வாழ்த்துல வர திராவிடத்தை என்ன பண்ணுவாங்க? நான் வந்தா மாத்திருவேன், மாத்துறேன். நான் போருக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றவர் அஞ்சலையா, போருக்கு வந்துடாதீங்கன்னு சொல்றவர் அஞ்சலாரா? போருக்கு தயாரா இருக்கிறது எப்போ அவர் சொல்றாரு? எப்படி தயாரினா? யாருமே இல்லாத பொட்டல்ல கத்தி எடுத்து கொடுங்க போருக்கு போறேன்னா, நீ அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞரும் ஆளுமையா இருக்கும்போது கூட எடுத்து வர்றவங்க நாங்க. சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவே. வைகணையில போய் தர்மாகோலை வெட்டி சூரிய ஒளியில வெப்பமாயிருந்தான். டேய் டேய், உங்க ஓட்டு அமைச்சர் வரும்போது பின்னாடியே வருது அது காத்துல தண்ணி. இப்படி அவர் மட்டும் சொல்ல, முதல்வர் பழனிசாமி அதான் சொல்றாரு, இப்ப சீமான் போராடிட்டே தான் இருப்பாரு. ஆமா, நான் வந்து அதிகாரமற்ற எளிய மகன். நான் போராடி மக்களுக்கான பிரச்சனையை கோரிக்கையை அரசுகிட்ட தான் வைக்க முடியும். இந்த அடிப்படை தெரியாத நீங்க முதலமைச்சர் அப்படி இருக்கிறீங்க. தமிழ் மக்கள் எடுக்கலையே, 7 கோடி தமிழர் எடுக்கலையே, உங்களுடைய கருத்தை ஏற்கலையே. இது அப்புறம் மான உணர்வு, இன உணர்வு இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த இனம் வீழ்ந்துருச்சு, நம்ம உரிமை பறிபோயிருச்சு, இதுல இருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் சொல்றது சரி. தமிழர்களையே கேடயமாக பயன்படுத்துறான்னு சர்வதேச தம்பி, இது ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டு தம்பி. தமிழர்களை கேடயம்னா என்ன தம்பி? மக்களை தூக்கி தலைக்கு மேல இப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறதா? பல லட்சம் கேள்விகளை மக்கள், பலாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி எழுப்பி கொண்டு வரேன். ஒருத்தர் நின்று நேருக்கு நேரம் பதில் சொல்ல. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த போராட்டம் எல்லாம் நடத்தவே சீனாவில இருந்து பணம் வருதுன்னு அவர் சொல்றாரு சார். எனக்கு நம்ப தகுந்த ஆதாரம் இல்லாத தகவல். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரரை நீங்க வந்து பேசுறாரு, நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு என் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க.